நண்பர்களே வணக்கம். என்னடா நிஃப்டி வந்து கடந்த 3 நாளாக பாசிட்டிவாகவே இருந்துச்சு. எப்படி வந்து இது சாத்தியமாகும் இந்த வார் சூழ்நிலைன்னு யோசிச்சுக்கிட்டே இருந்தேன். இந்த 3 நாள் கூட்டுத்தொகையை பாருங்கள், 2.67% தான். ஆனால் இன்னைக்கு அதையும் தாண்டி மொத்தமாக ஒரே நாளில் 3.26% வந்து பார்த்திங்கன்னா நெகட்டிவாக இறக்கி விட்டாங்க. இதுக்கு ஏகப்பட்ட காரணம் இருக்குது. முக்கியமான காரணம் என்னென்னா, நேத்தி ஈரானோட எனர்ஜி இன்ஃப்ராஸ்ட்ரக்சரில் யூஎஸ் பண்ண அட்டாக்கு தான் மெயின் காரணம். அதன் காரணமாக ஈரான் என்ன சொல்லிடுச்சுன்னா, பக்கத்து நாட்டில் இருக்க எனர்ஜி இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை நாங்கள் இனி விட்டு வைக்க போகிறதில்லன்னு ஒரே வார்த்தை சொல்லிச்சு. அதனால தான் இந்த பேரிடி 3.26% வந்து ஒரே நாளில் நெகட்டிவ். இது பத்தாதுன்னு போக இதுக்கு சப்போர்ட் பண்ணுற மாதிரி ஹெச்டிஎஃப்சி பேங்க்லேருந்து வந்த ஒரு பெரிய நியூஸு. அது என்னென்னா, நம்ம சக்கரபூர்த்தி ஐயா இருக்கார்ல, அவர் ஃபோன் நம்பர் இருந்ததுன்னா நானே ஃபோன் பண்ணியே கேட்டுடுவேன். இதுதானா உங்களுக்கு வந்து ரைட்டான நேரம் ரிசைன் பண்ணுறதுக்கு? எரியிற நெருப்பில் எண்ணெயை ஊற்றுற மாதிரி நல்லா இருந்த மார்க்கெட்டுக்கு, அதாவது நேற்று நைட்டு வந்த ஒரு பேட் நியூஸுக்கு சேர்த்து இன்றைக்கி காலையில் ஒரு நியூஸ் கொடுத்தீங்களே, பொறுமையாக இருந்துட்டு இன்னும் கொஞ்சம் நாள் கழிச்சு ரிசைன் பண்ணியிருக்கலாம்ல. அவர் ரிசைன் பண்ணுறாருன்னு சொன்ன உடனே ஹெவி வெயிட் ஸ்டாக் இல்லையா நிஃப்டியில், ஹெச்டிஎஃப்சி பேங்க் வந்து ஹெவி வெயிட் ஸ்டாக் இல்லையா, அதனால் வச்சு தாளிச்சிருச்சுனே சொல்லலாம். ஹெச்டிஎஃப்சி பேங்கை பொறுத்த வரைக்கும் காலையில் ஓப்பன் பண்ணதை விட கொஞ்சம் ரெக்கவரியாக இருக்குன்னே சொல்லலாம். இங்கே பாருங்கள், ஆல்மோஸ்ட் 770 வந்துருச்சு. நான் கூட ஒரு 720 வந்துச்சுன்னா ஒரு குவான்டிட்டி அதாவது இன்வெஸ்ட் பண்ணலான்னு பிளானில் இருந்தேன். பட் கொஞ்சம் ரெக்கவரி ஆகி 800க்கு க்ளோஸ் ஆகிருக்கு. ரிசைன் பண்ணாலும் பரவாயில்ல. அதுக்கு காரணம் வந்து பார்த்திங்கன்னா எத்திக்கல் கன்சர்ன் சொன்னது தான் ஹெச்டிஎஃப்சி பேங்குக்கு ஒரு பெரிய இடி. அதாவது தமிழில் சொல்லணுன்னா, நெறிமுறைக்கு எதிரான ஏதாவது நடந்திருக்கலாம் என்ற ஒரு சந்தேகம் அப்படின்றது தான் எத்திக்கல் கன்சர்ன் சொல்லுவாங்க. இன்னும் நிறைய இருக்குது. அது முக்கியமாக பேங்கிங் செக்டரில் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி கன்சர்னால் வந்து ஒரு விஷயம் நடக்கும் பொழுது அது இன்னும் செக்டரை பயங்கரமாக பாதிக்கும். முக்கியமாக இன்வெஸ்டர்ஸோட நம்பிக்கையை வந்து அது குறைச்சிடும். ரெண்டாவது, ஸ்டாக் ப்ரைஸ் நல்ல டவுன் ஆகிடும். மூணாவது, எஸ்பெஷலி பேங்கிங் செக்டரில் இது வந்து பார்த்திங்கன்னா சீரியஸ் இஷ்யூன்னு சொல்லுவாங்க. ஸோ இதுதான் வந்து பார்த்திங்கன்னா நிஃப்டியை வந்து இன்றைக்கி வந்து நல்லா அடித்து இறக்கிறதுக்கு ஒரு பெரிய சப்போர்ட்டாகவே இருந்ததுன்னு சொல்லலாம். ஈரானும் மட்டும் இல்லை, நம்ம ஐயா ரிசைன் பண்ணதும் ஒரு பெரிய காரணம். நண்பர்களே, மணப்புரம் ஃபினான்ஸ்லேருந்து ஒரு அருமையான செய்தி வந்தது. அதாவது இந்த பெயின் கேபிட்டல்ன்ற ஒரு நிறுவனம் பார்த்திங்கன்னா, அவங்க வந்து ஜாயின்ட் கண்ட்ரோல் எடுக்கிறதுக்கு ஆர்பிஐ வந்து ஒப்புதல் கொடுத்ததா இன்றைக்கி வந்து ஒரு நியூஸ் வந்தது. ஆக்சுவலாக பார்த்திங்கன்னா இது வந்து ஒரு குட் நியூஸ்னே சொல்லலாம். ஏன்னா இந்த மாதிரி வந்து ஒரு பெரிய நிறுவனம் வந்து கிட்டத்தட்ட ஒரு 4385 கோடியை வந்து முதலீடு செய்யணும் பொழுது ஆட்டோமேட்டிக்காக வந்து அதிக லோன் கொடுக்கறதுக்கு அவங்களுக்கு வந்து வாய்ப்பு கிடைக்கும். இதனால் பிஸ்னஸ் க்ரோத் ஆகும். ஸோ இதனால் மணப்புரமுக்கு இது நல்ல செய்தின்னு நானும் நினச்சேன். ஆனால் என்ன நடந்ததுன்னா, நியூஸை ஆராய்ச்சி பார்க்கும்போது தான் தெரியுது, மார்க்கெட்டுக்கு இந்த நியூஸ் ஆல்ரெடி முன்னாடியே தெரியுமா. இன்றைக்கி ஜஸ்ட்டு ஒப்புதல் தான் கொடுத்துருக்காங்களாம். ஆனால் மார்க்கெட்டில் இன்றைக்கி ஸ்டாக்கு ஏன் கீழே விழுந்ததுன்னா, எல்லா ஸ்டாக்கும் கீழே விழுந்தது. அதனால் இதுவும் கீழே விழுறதுக்கு எந்த கேள்வியும் கிடையாது. பட் இருந்தாலும் ப்ரமோட்டர்ஸ் வந்து பார்த்திங்கன்னா, அதாவது எக்ஸிஸ்டிங் ப்ரமோட்டர்ஸ், இந்த பழைய ப்ரமோட்டர்ஸ்லாம் பார்த்திங்கன்னா அவங்களுக்கு கொஞ்சம் கண்ட்ரோல் வந்து கொஞ்சம் ஃபுல்லாக இல்லாமல் கொஞ்சம் குறையிற மாதிரி இருக்குன்னு ஃபீல் பண்ணுவாங்களாம். ஒரு சில இன்வெஸ்டர்ஸ் இதை நெகட்டிவாக தான் பார்ப்பாங்க அப்படின்ற மாதிரி ஒரு வதந்தியும் வந்துச்சு. அதனால் இன்றைக்கி 2.17% மணப்புரத்தை அடித்து விட்டுட்டாங்க. நண்பர்களே, நீங்கள் இதை வாட்ச் பண்ணிங்களா? இந்த காலத்துலேயும் இந்த நேரத்துலையும் பார்த்திங்கன்னா கர்நாடகா பேங்க் வந்து பார்த்திங்கன்னா வேறு லெவலில் பர்ஃபார்ம் ஆகிட்டுருக்குன்னு தான் சொல்லணும். அதுக்கு காரணம் பார்த்திங்கன்னா சீப் வேல்யூவேஷனாக இருக்கிறது தான். P/Rலேருந்து 7க்குள்ளே இருக்கிறது தான். அதுக்கப்புறமா ஃபண்டமெண்டல்ஸ் வந்து பார்த்திங்கன்னா இம்ப்ரூவ் ஆகிட்டே போகிறதா வந்து மார்க்கெட்டில் நியூஸ் போயிட்டுருக்கு. அதை விட முக்கியமான விஷயம், குளோபல் இம்பேக்ட் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப கம்மி இந்த ஸ்டாக்குக்கு. அடுத்ததாக பார்த்திங்கன்னா ஒரு ஸ்ட்ராங் ரீசன்ட் ட்ரெண்ட் இருக்கிறதால தான் இந்த ஸ்டாக்கு இங்கே பாருங்கள் இன்றைக்கி நெகட்டிவாக இருந்தாலுமே ஆனால் வெறும் 0.2% தான் நெகட்டிவ். நண்பர்களே, இன்ட்ராடேயில் பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் ஸ்டாக்கு மேலே தான் போச்சு. ஒரு 1% வரைக்கும் பார்த்தீங்கன்னா 1.2% வரைக்கும் பார்த்தீங்கன்னா பாசிட்டிவில் போச்சு. க்ளோஸ் ஆகும்போது ஃப்ளாட்டாக க்ளோஸ் ஆகிருக்கு. இதனால் இன்வெஸ்டர்ஸ் எல்லாருமே இந்த மாதிரி சீப் வேல்யூவேஷன் ஸ்டாக்ஸ் வந்து பார்த்திங்கன்னா தன்னோட போர்ட்ஃபோலியோவில் கொஞ்சம் கொஞ்சமாக வச்சுருக்கணும், ஆட் பண்ணணுன்றது தான் என்னுடைய கருத்து. நண்பர்களே, ஐடிசி இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா ஒரு 2% டவுனு.
காசு வச்சுருந்தீங்கன்னா ஓடி போய் வாங்கிடுங்க. ரூ. 298 இதெல்லாம் அருமையான ப்ரைஸு, நல்ல டிவிடெண்ட் கொடுக்குற கம்பெனி. அதனால் கொஞ்சம் கொஞ்சமாக ஐடிசி போர்ட்ஃபோலியோ ஆட் பண்ணுறதுலாம் ஒரு வரப்பிரசாதம் நினச்சிக்கிட்டு ஆட் பண்ணணும். இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது டிசிஎஸோட 5 இயர் சார்ட்டு. இந்த 5 இயரில் பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் 22% வந்து பார்த்தீங்கன்னா நெகட்டிவ் ரிட்டர்ன் கொடுத்துருக்கு. இந்த 22% நெகட்டிவ் ரிட்டர்னால் இந்த ஸ்டாக் மேலே மதிப்பு எனக்கு கூடிக்கிட்டு தான் போகுது. ஏன்னா இதெல்லாம் ஒரு ஆல்மோஸ்ட் 5% வந்து டிவிடெண்ட் ஈல்டு இருக்கிற கம்பெனி. அதனால் இப்போ வாங்குறது ரைட் டைம்னு நினைக்கிறேன். இப்போ வாங்கினா தான் இந்த 100% ப்ராஃபிட்லாம் வந்து சாத்தியமாக இருக்கும். நீங்கள் 4600 இருக்கும்போது வாங்கினீங்கன்னா 100% ப்ராஃபிட்லாம், அதாவது வாங்கின ப்ரைஸ்லேருந்து அப்படியே டபுள் ஆகிறதுலாம் வந்து பார்த்தீங்கன்னா சாத்தியமானது எனக்கு தெரியல. ஆனால் இந்த 2300 இப்போ இருக்கும்போதுலாம் நீங்கள் வாங்கினீங்கன்னா 4000 தாண்டி போகும்போது டெஃபினட்டாக 100% இந்த ப்ராஃபிட்ன்றது சாத்தியம்னு சொல்லலாம். இப்போ நம்ம இன்வெஸ்ட் பண்ணி வச்சுட்டு 100% போகும்பொழுது நம்மளுடைய கேபிட்டலை எடுத்துக்கிட்டு வெளியே வரலாம். அந்த மாதிரியான ஆப்பர்ச்சுனிட்டியை இப்போ இருக்கிற எல்லா ஐடி ஸ்டாக்ஸும் இன்க்ளூடிங் டிசிஎஸ், இன்ஃபோசிஸ் இதெல்லாம் நமக்கு வந்து கிரியேட் பண்ணுதுன்னு நான் நினைக்கிறேன். நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். நண்பர்களே, இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது என்னோடய போர்ட்ஃபோலியோ. இன்றைக்கி பொசிஷன் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 5 எடுத்திருந்தேன். அதாவது பஜாஜ் ஃபினான்ஸை வாங்கியிருந்தேன். வாங்கினதுக்கப்புறமும் அதாவது ஒரு 12 குவான்டிட்டி தான் வாங்கினேன். நீங்களே பார்க்கலாம். வாங்கினதுக்கப்புறம் ஒரு 250 மைனஸு. அடுத்ததாக இந்த கேப்லின் பாயிண்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி வெறும் ஒரு குவாலிட்டி தான் ஹோல்ட் பண்ணிகிட்ருக்கேன். இப்போ +2 குவாலிட்டி வந்து வாங்கியிருக்கேன். அது வந்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கி ஒரு ₹7 ஓகே, நோ ப்ராப்ளம். இன்றைக்கி 2 குவாலிட்டி வாங்கியிருக்கேன். அடுத்ததாக எல்என்டியில் வந்து ப்ரைஸ் கொஞ்சம் ஆட் பண்ணியிருக்கேன். அதாவது ஒரு 3 ஸ்டாக் வாங்கியிருக்கேன். ஓகே, -152, நோ இஷ்யூஸ். அடுத்ததாக பிடிலைட். நீங்கள் என்னோடய வீடியோ வந்து லாங் டைமாக வாட்ச் பண்ணியிருந்தீங்கன்னா தெரியும். பிடிலைட், டிசிஎஸ், ஹெச்டிஎஃப்சி பேங்க்னால் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நம்ம போர்ட்ஃபோலியோவில் கோர் போர்ட்ஃபோலியோ இருக்கிற ஸ்டாக்னு சொல்லியிருப்பேன். பிடிலைட்டில் இன்றைக்கி ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைச்சதான் நான் பார்த்தேன். அதனால் ஒரு ₹34 பாசிட்டிவ் இருக்குது. அதனால் ஒரு 10 குவான்டிட்டி வாங்கி போட்டுருங்க. நம்ம போர்ட்ஃபோலியோவில் ஒரு 11 குவான்டிட்டி வச்சுருக்கோம். இந்த 11 குவான்டிட்டி பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் வந்து 15% நெகட்டிவில் இருக்குது. அதனால் இன்றைக்கி ஒரு 12 குவான்டிட்டி வாங்கினதால் என்னோடய ஆவரேஜ் ப்ரைஸு ஆல்மோஸ்ட் 7.5% நெகட்டிவ்க்கு வந்துடும் ஒரு நம்பிக்கையில் இருக்கேன். பட் இருந்தாலும் இது வந்து பாசிட்டிவ் கிடையாது இல்லையா? மார்க்கெட் மேலே போகும்பொழுது தான் பஜாஜ் ஃபினான்ஸ் 1000 தாண்டி மேலே போக வாய்ப்பு இருக்குது. தயவுசெய்து கண்ணை திருப்பி இந்த பக்கம் மட்டும் பார்த்துடாதீங்க. ஏன்னா 61,000 நெகட்டிவ். இன்றைக்கு மட்டுமே மார்க்கெட்டில் வந்து பார்த்திங்கன்னா ஓவரால் பிஎல் -14K. ஓவரால் போர்ட்ஃபோலியோ ஓவரால் இன்வெஸ்ட்மெண்ட்டு 4,78,000, 61,000 நெகட்டிவ். ஃப்ரெண்ட்ஸ், இந்த மாதிரி நியூஸை பார்த்தீங்களா? டாப் ஸ்டாக்ஸ் டு பை டுடே அப்படின்னு சொல்லிட்டு, அதாவது நேற்று March 18 இந்த நியூஸ் வந்திருக்கு. இந்த லிஸ்ட்டில் மெயினாக இருக்க ஸ்டாக்ஸை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அதிர்ச்சி ஆகிடும். ஒன்று பஜாஜ் ஃபினான்ஸ். அதாவது அதோட டார்கெட் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 880 870 வாங்கணுமா, 990 வரைக்கும் போகுமா. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா ஹெச்டிஎஃப்சி பேங்க். இதுவும் வந்து பார்த்தீங்கன்னா 880 830 வாங்கணுமா, டார்கெட் ப்ரைஸ் 880 தான். இந்த 2 ஸ்டாக்குமே இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா மோர் தென் 5% டிக்ளைன் ஆனதை நீங்கள் பார்க்கலாம். ஸோ இதுலேருந்து என்ன தெரியுது? இந்த மாதிரி நியூஸை பார்த்துலாம் நீங்கள் ஸ்டாக்கில் என்ட்ரி ஆனீங்கன்னா தலையில் துண்டை போட்டுட்டு போக வேண்டியது தான். அப்படியே அந்த பக்கம் திருப்பிட்டு இந்த பக்கம் பாருங்கள். நீண்டகால முதலீட்டிற்கு மொத்தம் 9 ஐடி பங்குகளை பரிந்துரைக்கும் மோத்திலால் ஓஸ்வாஸ். அதாவது இங்கேருந்து 133% வரைக்கும் லாபம் கொடுக்குமா. இந்த லிஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் எல்லா ஐடி கம்பெனியும் சொல்லிட்டாங்க. அதாவது டிசிஎஸ், HCL டெக்னாலஜி, எல்என்டி மைண்ட்ரி, அடுத்ததாக பார்த்தீங்கன்னா பர்சிஸ்டன்ஸ், அடுத்தது பார்த்தீங்கன்னா கோஃபோர்ஜ், அதுக்கப்புறமா கேபிஐ டெக்னாலஜி. இதில் இருக்கிற எல்லா கம்பெனியுமே இருக்குது. கொஞ்சம் தயவுசெய்து பார்த்து யோசிச்சு பாருங்கள். பட் இப்போ இருக்கிற சூழ்நிலை ஐடி கம்பெனியில் தான் இன்வெஸ்ட் பண்ணுறது சரியாக இருக்கும். அதாவது சிறுக எஸ்ஐபி முறையில் அப்பப்போ டிப்பில் வரும்போது பார்த்திங்கன்னா பை ஆன் டிப்புன்னு சொல்லுவோம் இல்லையா, அந்த மாதிரி வந்து நீங்கள் வந்து இன்வெஸ்ட் பண்ணிங்கன்னா ஐடி செக்டர் வந்து உங்களுக்கு ஒரு நல்ல ப்ராஃபிட்டை கொடுக்க வாய்ப்பு இருக்குது. சரி நண்பர்களே, வீடியோவுக்கு தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள். இதே மாதிரி இன்னொரு வீடியோவில் உங்களை திரும்ப சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் சேதுராமன். நன்றி, வணக்கம்.